வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த லைவ் மீட்டிங். நம்ம வந்து டெய்லி பேசிஸ்ல லைவ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம். ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்குரிய டவுட் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா அண்ட் நீட் 2024 ரிசல்ட்ஸ், நீட் 2025 பற்றி எது வேணால் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். நீட் 2025 இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நீட் 2025, அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து நீட் எக்ஸாமுக்கு படிங்க. டவுட் இருக்கவங்க கேட்கலாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் 2 டவுட் சார். ஒண்ணு இப்போ நாங்க வந்து பிசி கம்யூனிட்டில வரோம் சார். சரிங்க மேடம். என் ஹஸ்பண்டோட சர்டிபிகேட்ல வந்து யாதவான் இருக்கு. எனக்கு வந்து நாயுடுன்னு இருக்கு சார். ஆனா எஸ். 2 பிசில வருது. ஓகே பாப்பாக்கு ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆனா போதும் இல்லையா சார்? ஒண்ணும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்களே? மேம், ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இங்கே விஷயம் இல்லை. ஒரு ஆ, ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆ. யூ நீட் நாட் சப்மிட் போத் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். 2 பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ஓகே சார். உங்க பாப்பாவோட ஆ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எக்ஸாக்டா எந்த பேரண்டோடது மேட்ச் ஆகுதோ, மதர் ஆர் ஃபாதர் யாருது மேட்ச் ஆகுதோ அவங்களது மட்டும் சப்மிட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஓகே எந்த சார். இஷ்யூவும் வராது. அவங்க வந்து எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் தான் கேட்பாங்களே ஒழிய போத் பேரண்ட்னு எப்பவுமே கேட்க மாட்டாங்க. ஓ, தேங்க் யூ சார். ஆல்வேஸ் சார் அப்டேட் யூஸ் எக்ஸாக்டா உங்களோட குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல யாரோடது எக்ஸாக்டா சப்காஸ்ட்ல இருந்து எல்லாம் மேட்ச் ஆகுது அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. யார் சார்? தேங்க் யூ சார். சார் எஸ். 2வது சார், எஸ். எய்ம்ஸ் மங்களகிரி எம்எம்சி விச் இஸ் பெட்டர் நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? எய்ம்ஸ் மங்களகிரி எம்எம்சி. ஆக்சுவலி மேம், இந்த இடத்துல நான் வந்து ஃபீஸ் வைஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து படிக்கிற விஷயத்துல வந்து நீங்க வந்து ஒருவேளை உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சிருக்கலாம், யாதவா நாயுடு அந்த டேர்ம்லாம் சொல்றதுனால. பட் என்னோட இது வந்து நீங்க தமிழ்நாடு ரீஜன்ல இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரீஜன்ல இருக்கக்கூடிய டாப் காலேஜ்ல படிக்கிறது தான் அட்வைசபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ் மேம். கரெக்ட். தேங்க் யூ சார். எஸ் தேங்க்ஸ். மேம். சோ எஸ் மேம். கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ மேம். Good morning, வேற sir. யாருக்கும் டவுட்? சொல்லுங்க சார். எஸ் சார், சொல்லுங்க சார். Sir, I am diehard fan of you, sir. என்னங்க சார்? I am diehard fan of you, sir. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்ப்பா, தேங்க்ஸ் அலாட். சொல்லுங்கப்பா. I am asking, sir. ஆ AP, sir. கண்ணு Sir, கொஞ்சம் சவுண்டு. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. AP, sir. ఇప్పుడు గ్యాప్ సర్టిఫికేట్ వేணும் సార్ కౌన్సిలింగ్ ஆந்திர பிரதேஷா நீங்க? సార్ கேப் சர்டிஃபிகேட் இஸ் நாட் நீடட் ஃபார் கவுன்சிலிங்ப்பா. கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 5 ஸ்டேட்டுக்கு கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில யூனிவர்சிட்டியில மட்டும் கேப் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பட் உங்களுக்கு கேப் சர்டிஃபிகேட் நம்ம சவுத் இந்தியன் ரீஜனில் வர காலேஜஸ்க்கு கேப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அப்படியே கேப் சர்டிஃபிகேட் வேணும்னு ஒன்று தேவையில்லை. ஒரு இதுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, வாட் இஸ் கேப் சர்டிஃபிகேட், ஃப்ரம் ஹூம் வி ஹேவ் டு கெட், அந்த ஒரு டவுட் வருது இல்லையா? அதுக்காக சொல்றேன். தட் இஸ் அந்த கேப் சர்டிஃபிகேட் எங்க நமக்கு தேவை அப்படின்னா, டியூரிங் அட்மிஷன் டைம் காலேஜுக்கு கொடுக்கணும். காலேஜுக்கு கேப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நாட் கம்பல்சரி ஒன். ஸோ தே வில் கிவ் இனஃப் டைம், மந்த்ஸ், அதாவது 1 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி மந்த்ஸ் ஆஃப் டைம் யூ வில் கெட் இஃப் தே ஆஸ்க் கேப் சர்டிஃபிகேட். பட் சவுத் இந்தியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல கேப் சர்டிஃபிகேட் எங்கேயும் கேட்கறது இல்லை. அப்படி கேட்டாலும் ஆஃப்டர் அட்மிஷன், டியூரிங் அட்மிஷன் ஆர் ஆஃப்டர் அட்மிஷன், யூ கேன் ஆஸ்க் தெம் சம் டைம் டு கிவ் கேப் சர்டிஃபிகேட். ஸோ தட் உங்களுக்கு இப்போ என்ன சர்டிஃபிகேட்ஸ் மேண்டேட்ரி அப்படின்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வெதர் யூ ஆர் வாட் எவர் த இஃப் யூ கம்ஸ் அண்டர் ரிசர்வேஷன், அந்த ரிசர்வேஷனுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட 10th 12th மார்க் ஷீட் அண்ட் உங்களோட அந்த ஆதார் கார்டு ஆர் எனி அதர் அட்ரஸ் ப்ரூஃப். தட்ஸ் இட். இதை தாண்டி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு வேற எதுவும் தேவைப்படாது. அதே போல ஸ்டேட் கோட்டாவுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்டிகுலர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். கேப் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு டியூரிங் த அட்மிஷன் ஆர் ஆஃப்டர் அட்மிஷன் உங்க ஸ்டேட்ல இருக்கலாம். அதுவும் கவுன்சிலிங்க்கு தேவைப்படாது. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்பா, ஆல் தி பெஸ்ட். சார் ஒரு டவுட் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ என் சிஸ்டருக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே சார்.
இப்போ எல்லாத்துக்கும் நார்மலா கவுன்சிலிங் வந்து லேட்டா ஆரம்பிக்கும். இந்த பிடபிள்யூடிக்கு வந்து எப்போ சார் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்? இல்ல சார். எல்லாருக்குமே இப்ப நீங்க வந்து ஸ்டேட் கோட்டா கேட்குறீங்களா? ஆல் இண்டியா கோட்டா கேட்குறீங்களா சார்? ஆல் இந்தியா கோட்டாங்க சார். ஆல் இண்டியா கோட்டா கேட்குறீங்களா? ஆமாங்க. ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவா இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எல்லாருக்கும் ஒரே டயத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும். பட் த டிஃபரன்ஸ் ஏன் நான் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா கேட்டேன்னு சொல்லிடுறேன். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பட் ஸ்டேட் கோட்டாவுக்கு தேர் வில் பி செப்பரேட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் நீங்க போடணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து அப்ளிகேஷன்லாம் போட தேவையில்ல. நீட் எக்ஸாம்க்கு போட்ட அப்ளிகேஷனே அவன் அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவான். ஜஸ்ட் யூ நீட் டு ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தென் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே சமயத்தில் தான் கவுன்சிலிங் நடந்து உங்களுக்கு அந்த கோட்டாவில் சீட் அலாட் ஆகி ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் தான் ரிலீஸ் ஆகும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. ஸ்டேட் கோட்டாவுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல அப்ளிகேஷன் போடுறீங்க, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் 2 or 3 டேஸ்ல ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கும் சார். Hello. ஓகே சார். தேங்க்யூ. Hello. வெல்கம் வெல்கம். Hello. சொல்லுங்க சார். My son got 668 in NEET. கங்க்ராச்சுலேஷன் சார். சொல்லுங்க சார். He is eligible for All India quota to Stanley or state quota to Stanley? எந்த ஸ்டேட் சார் நீங்க? Tamil Nadu. அதாவது சார் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீட்ல 50th பர்சன்டைல் அதாவது ஒரு 130 140 மார்க் வாங்கிட்டாலே அவங்க ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் தான். அதே போல 40th பர்சன்டைல் வந்து ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஓபிசி என்சிஎல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 45 பர்சன்டைல் வரும். ஓபிசி என்சிஎல் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு 40th பர்சன்டைல். ஸோ இது வாங்கிட்டாலே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. இங்கே பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் வந்துடுது அப்படின்னா, இப்போ நம்ம என்னோட யூடியூப் சேனலில் நானாக இருந்தாலும் சரி, எனி அதர் எம்பிபிஎஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய எனி அதர் சேனலாக இருந்தாலும் சரி, கட் ஆஃப் மார்க் இந்த காலேஜுக்கு இவ்வளோ மார்க்குக்கு கிடைக்கும்னு போடுறாங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த மார்க் இருந்தால் தான் நம்ம இந்த காலேஜுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது. அப்படி கிடையாது. எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் கூட ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆஃப்டர் தட் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுற காலேஜ் ஆர்டரில் உங்கள் ரேங்க்குக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது த அத்தாரிட்டி வில் டிசைட். அவ்வளோதான் சார். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் போத் ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டா. சார் ரெண்டுலயுமே இப்ப நம்ம ஆல் இண்டியா கோட்டால போய் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நம்ம ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் எடுக்கணுமா ஆர் ஆல் இண்டியா காலேஜஸையும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்குமா? சார் ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கும் போதே நமக்கு வந்து தெளிவாக வந்துடுது நேமு. ஆல் இண்டியா அதாவது த்ரூ அவுட் இந்தியா இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் எய்ம்ஸ் ஜிப்மர் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இத்தனை கல்லூரி தான் போடணும். இது ஒரு மித். நிறைய பேரண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம 3 காலேஜ் தான் போடணும் 10 காலேஜ் தான் போடணும் அப்படி ஒரு தகவல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. அப்படி கிடையாது. நான் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா என்னோட விருப்பம். 500 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னா 500 காலேஜையும் சூஸ் பண்ணுறது என்னோட விருப்பம். தமிழ்நாடுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குன்னா 36ஐயும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது என்னோட விருப்பம். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட்டில் என்ன காலேஜ் 1 அப்படிங்கிற நம்பரில் நான் என்ன காலேஜ் வச்சுருக்கேன் முதல்ல அத்தாரிட்டி அதில் எனக்கு சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி அதில் இருந்தால் எனக்கு சீட் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஒரு சீட் கொடுத்தா 36 ஃபில் பண்ணியிருந்தாலும் ஒரு சீட் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். நீ போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மீதி 35 காலேஜ் பற்றி கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் காலேஜில் என் மார்க்குக்கு சீட் இல்லை அப்போ செகண்ட் காலேஜில் இருக்கான்னு பார்ப்பாங்க. தேர்ட் காலேஜில் இப்படி 36 காலேஜில் சீட் இல்லை அப்படின்னா எனக்கு சீட் இல்லை. 36 காலேஜில் என்னோட விருப்பப்படி என்னோட ரேங்க்குக்கு எங்கே சீட் அலாட் ஆகுதோ அந்த சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா மீதியை விட்டுருவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அந்த ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நம்ம விருப்பம் தான். சார் நான் இப்ப வந்து ஓப்பன் கம்யூனிட்டி சார், Yes. ஓசியில வரேன் நான். ஓகே பையன் 68
ஆ. என்னோட ப்ரெடிக்ஷன்ல வந்து எம்எம்சி உங்களோட ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மை ப்ரெடிக்ஷன் எம்எம்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கு லிட்டில் பிட் சான்ஸ். பட் அதுக்கு அடுத்த ஆர்டர்ல நான் எதை கொண்டு வரலாம்னு கேட்கிறேன் நான். சார் நான் என்ன சொல்றேன்னா, நான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நாளைக்கு எனக்கு ஃபீவர் வரும் அப்படின்னு. எவ்வளவு வாய்ப்பு இருக்கு சார்? ம். வாய்ப்பு இல்ல இருக்கலாம். இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். ஐ அம் நாட் நெகட்டிவ்லி சார் சேயிங். ஜஸ்ட் ஒரு ஆக்சுவலி ஐ எம் நாட் சேயிங் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். ஆ, பட் எம்எம்சி ஆஸ் பர் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 671 ரவுண்ட் 2 சார் ended by எம்எம்சி. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, see tomorrow I may get fever அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் இன் த சென்ஸ் இருக்கலாம், வரலாம், வராமலையும் போகலாம். அந்த மாதிரி தான். அதே போல தான் நீங்களும் நானும் ஒண்ணா தான் ப்ரெடிக்ட் பண்றோம். இதுல என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு 668 யாரு கால் பண்ணாலும் சரி, எம்எம்சி வாய்ப்பே இல்லைங்க. திஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர் ஃப்ரம் மீ. அதே தான் நீங்களும் ப்ரெடிக்ட் பண்றீங்க. பட் த வேர்ட் ப்ரெடிக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல செந்தில்நாதனா அப்பாவா நீங்க ஒரு எவ்வளவு அனலைஸ் பண்ணிருக்கீங்க உங்க பையனுக்கு அப்படிங்கிறதோ, இல்ல அவங்க ஒருத்தவங்க வந்து எம்பிபிஎஸ்ல அந்த கவுன்சிலிங்ல எவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் 10 இயர்ஸ்க்கு நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் தாங்க இருக்கேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பர்டைஸா இருக்காங்களா? அதெல்லாம் இங்க விஷயம் இல்ல. இந்த இடத்துல நம்ம என்ன நீங்க வந்து ஸ்ரீராம் சஞ்சய் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாங்க சார், நமக்கு வந்து 36 காலேஜையுமே நம்ம வந்து பேப்பர் ஒர்க் பண்ணணுங்க. பேப்பர் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எம்எம்சி உங்களுக்கு ரொம்ப குழந்தைக்கு அங்கே தான் படிக்கணும்னு விருப்பம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எம்எம்சி கிடைக்கலன்னா எனக்கு என்ன காலேஜ் வேணும்? ஸ்டான்லி கிடைக்கலன்னா திஸ் இஸ் த பேப்பர் ஒர்க் ஷுட் பி டன் பை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத யோசிக்கிறத விட ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தை போய் படிக்க போகிறது அவங்க தான். இன்னைக்கு 668 மார்க் வாங்கியிருக்கானா ஒவ்வொரு மார்க்குக்கும் உரிமையாளர் யாருன்னா உங்கள் குழந்தை தான். நீங்கள் ஒவ்வொரு பேரண்ட் சொல்லுவாங்க நான் டாப் இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து விட்டேன் அப்படி இப்படின்னு. எந்த இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்து விட்டாலும் இன்ஸ்டிடியூட்டோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 10% தான். 90% அந்த குழந்தையோட ஒர்க் தான். இப்போ 668 மார்க் ஒரு குழந்தை வாங்கியிருக்கானா அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது இந்த இடத்துல தெரியுது. ப்ளஸ் அது முழுக்க அவனுக்கு தான் சொந்தமான மார்க். ஏன்னா நீங்க கொடுக்குற வசதி தான் உங்க குழந்தை படிச்ச இன்ஸ்டிடியூட்ல எல்லா பேரண்ட்ஸும் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே 600க்கு மேல வாங்கிட்டாங்களா? எல்லாரும் 650 கிராஸ் பண்ணிட்டாங்களான்னா நோ. அப்போ அந்த குழந்தை பேப்பர் ஒர்க் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எம்எம்சி வேணுமா, செகண்ட் ஸ்டான்லி வேணுமா, தேர்ட் கீழ்பாக் வேணுமா, ஃபோர்த் கோயம்புத்தூர் வேணுமா, ஃபிஃப்த் என்ன வேணும், சிக்ஸ்த் என்ன வேணும், செவன்த் என்ன வேணும், எயித் என்ன வேணும். ஸோ இப்படியே 68க்கு எனக்கு மொதல் 3 காலேஜ்லேயே ஒன்று கிடைச்சிடும்னு நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாகவும் இருந்துட வேண்டாம். ஒரு 36 காலேஜுமே நம்ம ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டா நம்ம ஆர்டர்ல அவன் காலேஜ் நம்ம ரேங்க் கொடுக்க போறான். ஸோ இதுதான் சார். சார் சார் குட் மார்னிங் சார். எம்எம்சி சார் இஃப் எம்எம்சி ஆர் ஸ்டான்லி Ah. if not MMC or Stanley, then I am thinking of Madurai and Coimbatore. Is it possible? சார் மதுரை அண்ட் கோயம்புத்தூர் இஸ் 100% பாசிபிள் சார். நம்ம என்ன And Tanjavur also. தஞ்சாவூர் And Tanjavur also. தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர் தோஸ் காலேஜஸ் ஆர் 100% பாசிபிள். ஆனா நீங்க திங்க் பண்றது தான் வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க யோசிக்கிறதோட உங்க குழந்தையோட விஷயம் அவனோட சஜஷனையும் கேளுங்க. அவனுக்கு ஓகேயா அப்படிங்கறத கேளுங்க. ஒருவேளை நீங்க ஓகே எம்எம்சி ஸ்டான்லி கிடைக்கலன்னா எங்க போலாம், வி ஷுட் திங்க். பட் குழந்தையோட அந்த இன்வால்வ்மெண்ட் அதுல இருக்கணும். குழந்தையோட இன்வால்வ்மெண்ட் வந்து ஸ்டான்லி ஆர் அதர்வைஸ் மதுரை கோயம்புத்தூர். ஓகே, அப்போ தட்ஸ் கிரேட் சார். அது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர், 5th தஞ்சாவூர் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 காலேஜஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5 காலேஜஸ் வந்து போட்டுருங்க. 10 காலேஜஸ்க்கு மேல போடுங்க. சாய்ஸ் Thank you, sir. Good morning, Thank you. sir. Thank you. Good Thank morning, you so sir. much for Sir, your good morning, sir. Hello. சங்கீதா Sir, மேம். good morning, sir. Hello. Sir, good morning, sir. படிக்கலன்னா sir. நான் வரணுமா சார்? ஹலோ. சொல்லுங்க. பிள்ளைங்க நம்ம சொல்றோம். அசோக் குமார் சொல்லுங்க என்ன டவுட்? அசோக் குமார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்கப்பா. ஓகே, அசோக் குமார் லைன்ல இல்ல போல Hello, இருக்கு. sir. சார் Hello, சார் good morning, குட் மார்னிங் சார். விக்னேஷ் Sir, good ராமசாமி evening. கேளுங்க. விக்னேஷ் ராமசாமி உங்க டவுட் கேளுங்க. அதுக்கு அடுத்து மத்தவங்க கேட்கலாம். சொல்லுங்கப்பா. Sir, I am from Thiruvarur, sir. ஓகே, எங்க மாமனார் ஊரு. Sir,
584 வாங்கியிருக்கிறேன் சார் பிசி வெரி சார். குட், வெரி குட். பிசியாப்பா? எஸ் சார். சார் எப்படி நிறைய பேர் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சார். நல்ல காலேஜ் பாசிபிள் தாங்க சார். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் தாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முதல்ல. ஓகே சார். இது மை கைண்ட் வேர்ட்ஸ். உங்களோட செகண்ட் பேரண்ட் பிளேஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சரியா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் வெரி குட் காலேஜஸ். சரி, ஓகே எந்த சார். இன்ஸ்டிடியூட்ல படிச்சீங்க? ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? எஸ் சார். அவங்க கோச்சிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? எஸ் சார். அங்க உங்களுக்கு பெட் டீச்சர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? எஸ் சார். அதை எல்லாத்தையும் மறந்துடணும். காலேஜ்ல அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே சார். டு பி ஃப்ராங்க், காலேஜ்ல உங்களுக்கு டீச் பண்ண மாட்டாங்க, கைட் தான் பண்ணுவாங்க. ஓகே சார். அப்ப நீங்க தான் போய் உழுந்து உழுந்து படிக்கணும். அப்ப சூப்பரா டீச் பண்ற காலேஜ்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகே. லைன் பை லைன் டீச் பண்ற காலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே உலகத்திலே கிடையாது. யோர் இன்ட்ரெஸ்ட் காலேஜ்னு போயிட்டாலே உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நீங்க படிக்கணும். எஸ் சார். சார் கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள் தான் சார். 100%. 100 திருவாரூரே கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல இருந்து டெய்லி போயிட்டு சார் வரலாம். அதான் சார். ஓகே சார். ஜாலியா போயிட்டு வாங்க திருவாரூருக்கு. நான் ஓகே வந்து சார். வரேன். சார். வந்து பார்த்துட்டு வரேன். எஸ் சார். சரிப்பா, ஓகே திருவாரூர்ல சார். கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, திருவாரூர்ல நல்ல கல்லூரி. உங்களுக்கு தெரியுமே, உங்க ஊர் காலேஜ் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்பதான் மத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எஸ் சார். சரி, சாய்ஸ் ஃபில்லிங்ல இதோட யூ ஷுட் ஃபில் லைக் திஸ் பா. ஃபர்ஸ்ட் எம்எம்சி, செகண்ட் ஸ்டான்லி. உங்க சாய்ஸ் இருந்தா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மார்க்கை மறந்துடுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் உறுதி. ஓகே, இப்போ உங்க மார்க் கேட்டகரி இதெல்லாம் மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காலேஜ் செலக்ட் பண்ணுவீங்க அப்படி யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க. இந்த மார்க்குக்கு கிடைக்காதுன்னுலாம் நினைக்காதீங்க. கட் ஆஃப் நீங்களே போட்டிருக்கீங்க, கிடைக்காது, அதுக்கு எதுக்கு நான் ஃபில் பண்ணணும் அப்படி கேட்காதீங்க. இப்போ விக்னேஷ்க்கு எம்எம்சி கொடுத்தா ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவோம் சார். அவ்வளவுதான். அதுதான் கொஸ்டின். எம்எம்சி, அதுக்கு அடுத்து என்ன காலேஜ் உங்களுக்கு வேணும், அதுக்கு அடுத்து என்ன 36 காலேஜும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. ஹலோ சார். இப்போ ஒருவேளை 584 சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா கவர்மெண்ட் ஹலோ காலேஜ். சார். ஜீவன் Yes, ஒரு sir. Yes, நிமிஷம், லெட் மீ கம்ப்ளீட் த ஆன்சர் பா. இது எல்லாருக்கும் உங்களுக்கும் Okay, thanks. இருக்கும். ஜீவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பா விக்னேஷ் ஆன்சர் பண்ணி முடிச்சிடுறேன். சோ 36 கவர்மெண்ட் காலேஜ் போட்டுட்டு உங்க பேரண்ட்ஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல, அதாவது 7.5 lakhs என்டையர் இயர்க்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்க பேரண்ட்ஸ் ஓகே சொன்னாங்கன்னா 37வது இஎஸ்ஐ கேகே நகர் போட்டுட்டு 38, 39, 40ன்னு ஒரு 3 காலேஜ் ஃபில் பண்ணுங்க. சும்மா, அதாவது அந்த கேட்டகரியை விட்டுற வேண்டாங்கிறதுக்காக. இல்ல தலைகீழா நின்னாலும் நம்ம அந்த காலேஜ்ல சேர மாட்டோம்னா அதை சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. 37 காலேஜோட விட்டுருங்க. சரியா? ஓகே சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். ஜீவன் உங்க கேள்வி கேளுங்க. ஜீவனுக்கு அப்புறம் மஹிமா கேள்வி கேட்பாங்க. Give me a chance, sir. சார் என் பையன் பேர் ஜீவன் சரி, சார். ஒரே நிமிஷம்ப்பா. வர்ஷா அவங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அடுத்து Okay, sir. ஜீவன் Okay, sir. கேட்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Okay, sir. சொல்லுங்க. சார் ரவுண்ட் 1ல ஒரு காலேஜ் கிடைக்கும்னா ரவுண்ட் 2ல நேர்ல போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது வரணுமா சார்? அதுக்கான ப்ரொசீஜர் சொல்லுங்க சார். ரவுண்ட் 1ல காலேஜ் கிடைக்குதுன்னா ரவுண்ட் 2ல ரிப்போர்ட் பண்ணிட்டு வரணுமா? இன்னொரு தடவை கேளுங்கப்பா. ரவுண்ட் 1ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற காலேஜ் கிடைக்கலனா நம்ம ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரவுண்ட் இப்ப சப்போஸ் எம்எம்சி நான் ட்ரை பண்றேன் சார், ஆனா ஸ்டான்லி தான் கிடைக்குது ரவுண்ட் 1லனா நேர்ல போய் ஸ்டான்லில ரிப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது வரணுமா சார்? இப்போ எனக்கு கேள்வி புரிஞ்சுதுப்பா. இப்போ நீங்க எக்ஸாம்பிளோட சொல்லவும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நான் சொல்றேன்ப்பா. ரவுண்ட் 1ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எம்எம்சி வச்சுட்டு செகண்ட் ஆப்ஷன் ஸ்டான்லி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கலாம். இப்போ எம்எம்சி கிடைக்காம ஸ்டான்லி கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஸ்டான்லி போய் ரிப்போர்ட் பண்ணுமான்னு கேக்குறீங்க, கரெக்டா? எஸ் சார். கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ணணும். அதுவும் அவங்க ஒரு டெட்லைன் கொடுத்துருவாங்க. ஒரு 3 நாள், 4 நாள், இல்ல 6 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அது அவங்க சொல்லுவாங்க. கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததும் ஒரு குறிப்பிட்ட டேஸ் கொடுப்பாங்க. அந்த லாஸ்ட் டே, இந்த டேக்குள்ள நீங்க போய் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். யூ மஸ்ட் ஜாயின். சார் நேர்ல இல்ல போய் அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு திருப்பி எம்எம்சி கிடைக்கலன்னா பிரச்சனை ஆயிடும் இல்லையா? எஸ் சார். ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்டான்லி ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸ்டான்லி கிடைச்சது, நீங்க நேர்ல போறீங்க, ஜாயின் பண்றீங்க. அப்புறம் திருப்பியும் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது, சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. அதுல எம்எம்சி மட்டும் போடுங்க. கிடைச்சா எம்எம்சி போலாம், இல்லைன்னா ஸ்டான்லில கண்டினியூ பண்ணிக்கலாம்.
சார் நேர்ல பிசிக்கல் மோட்ல போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணுமா சார்? 100% பிசிக்கல் மோட்ல போய் ஜாயின் பண்ணணும். இந்த கன்ஃப்யூஷன் நெறைய குழந்தைங்களுக்கு ஏன் வருதுன்னா, கொரோனா டைம்ல ஆன்லைன்லயே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது. பட் இப்ப வந்து 100% நேர்ல போய் ஜாயின் பண்ணணும். அங்க நெறைய அப்ளிகேஷன் அதாவது அந்த காலேஜ்ல அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நெறைய இருக்கும். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வரணும். ஈவன் பாண்ட் குடுக்கறதுலருந்து எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இட் வில் டேக் 1 ஃபுல் டே. சார் தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஹலோ சார். நான் சார். செந்தில் சார் கூறேன். வணக்கம் சார். ஜீவன் good morning sir. கேட்டதுக்கு நான் அப்புறம் செந்தில் கூறேன் மஹிமா பேசுறேன் சார். கேட்டதுக்கு அப்புறம் நான் அடுத்து கேட்கலாம்ப்பா. ஜீவன் என்ன டவுட் சொல்லுங்க. சார் என் பையன் பேர் ஜீவன் சார். எஸ் சார். சார் அவருக்கு மார்க் வந்து 628 அது மாதிரி வருது சார். கங்க்ராச்சுலேஷன். எம்பிசி கேட்டகரி சார். கங்க்ராச்சுலேஷன் சார். சார் அவருக்கு வந்து இந்த ஓமந்தூரார் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? சான்சஸ் இருக்கு சார். சான்சஸ் இருக்கு. பட் நீங்க வந்து இப்ப எம்எம்சி கொடுத்தா வேணாம்னு சொல்வீங்களா? இல்ல கண்டிப்பா வேணாம்னு சொல்ல மாட்டோம் சார். கண்டிப்பா. கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ப்ரெடிக்ஷன் படி ஓகே சார். கிடைக்காதுங்கிறது அது 2வது. ஏன் சும்மா நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க குழந்தையும் நீங்களும் ஜீவனும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. மார்க் வந்து ஓகே வெரி சார். குட் மார்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. பிகாஸ் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு டைம்ல அதுவும் மார்க் எகிரிக்கிட்டு இருக்கிற டைம்ல யூ ஆர் இன் த சேஃபஸ்ட் பொசிஷன் இன் யுவர் கேட்டகரி. த சேஃபஸ்ட். சேஃப்னு சொல்ல மாட்டேன். ஓகே த சார். சேஃபஸ்ட். பாதுகாப்புக்கும் மேல பாதுகாப்பான இடத்துல உங்க குழந்தை இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகே சார். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்கெட் யுவர் மார்க்ஸ். 100% ஓகே சார். உங்களுக்கு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல உறுதி ஆயிடுச்சு. 36 ஓகே காலேஜுமே சார். நீங்க உங்க ஆர்டர்ல பேப்பர் ஒர்க் பண்ணி ஓகே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே நான் ஓகே சார். என்னோட சாய்ஸ் ஓகே. ஆர்டர் போடுறேன். என்னோட சாய்ஸ் ஆர்டர்னா ஒண்ணும் இல்ல. கட் ஆஃப் மார்க் வைஸ் எப்படி ஃபில் ஆனுச்சு அப்படிங்கிறது நான் நாளைக்குள்ள இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் வீடியோ போடுறேன் நம்ம யூடியூப் சேனல்ல. நீங்க ஓகே உங்களோட சார். ஓன் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை 36 காலேஜ் நீங்க அரேஞ்ச் பண்ணி வைங்க. சாய்ஸ் ஃபில் ஓகே பண்ணுங்க. சார். எந்த காலேஜ் கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓமாந்தூர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஹை. ஓகே சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப வெரி தேங்க்ஸ் குட் சார். சான்சஸ் அது. எஸ் சார், எஸ் சார். மஹிமா உங்க டவுட் கேளுங்க என்னன்னு. நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. கேளுங்க. சொல்லுங்கப்பா. சார் நான் வந்து இப்ப 404 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் இந்த வாட்டி. நான் பிசி கேட்டகரி. ஓகே. இது மேனேஜ்மெண்ட்ல எனக்கு கிடைக்குமா சார்? ஏதாவது ஆப்ஷன்ஸ் நான் ட்ரை பண்ணலாமா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ்ல உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்க சான்ஸ் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம்ல மேனேஜ்மெண்ட் 3 யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? ஓகேங்க தனுஷ்வாசன் யூனிவர்சிட்டி, ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி 3 யூனிவர்சிட்டி, வெங்கடேஸ்வரா அந்த 3 யூனிவர்சிட்டில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஓகே சார். ஹலோ சார். வேற எதுவும் சான்சஸ் சார். இருக்காதுல்ல சார்? வேற சான்சஸ்னு இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் தான். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ணுங்க. நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் இப்போ போடுவோம். சான்சஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டயத்துல நம்ம பார்க்கணும். செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு காலேஜ்ல கூட. ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் a lot சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ரவீந்திரன் சொல்லுங்க. ரவீந்திரன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரவீந்திரன் சொல்லுங்க. சார் ஐ ஹேவ் காட் 652 சார். எனக்கு ஸ்டான்லி கிடைக்குமா சார்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டான்லி கிடைக்குமாங்கிறது என்ன கம்யூனிட்டி நீங்க? பிசி சார். கொஞ்சம் டவுட் தான் தம்பி. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில்லிங்ல எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் இப்படி போடுங்க. ஓமாந்தூரா உங்க சாய்ஸ் படி போட்டுட்டு வாங்க. ஸ்டான்லி கிடைச்சா போலாம், கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த காலேஜும் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல வச்சுடுங்க. ஸ்டான்லி சார் கிடைக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் இப்ப குறையும். ரவுண்ட் 1ல ஸ்டான்லி கிடைக்கிறதுக்குள்ள வேற காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்பனா அதை நம்ம அப்படியே விட்டுறலாமா இல்ல நம்ம எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணணுமா? ஏன் வேணான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்க? ஏன் அப்படியே விடணும்னு நினைக்கிறீங்க? ரவுண்ட் 2ல வேற காலேஜ் கிடைக்க அந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்ல சார்? ஒருவேளை வாய்ப்புன்னு தான் சொல்றீங்க. வாய்ப்புங்கிறது மேபி ஒருவேளை வாய்ப்பு. அந்த வேர்டு நீங்க தான் சொல்றீங்க. அது கரெக்டான வேர்டு நீங்க சொல்றீங்க. ஓகேயா? உங்க வேர்ட வச்சு நான் உங்கள கொக்கி போட்டு இழுக்கிறேன். ஒருவேளை வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறீங்களே. ஒருவேளை வாய்ப்பு இல்லாம போயிட்டா? ரவுண்ட் 2ல கிடைக்கிற காலேஜே எடுத்துக்கலாம். ரவுண்ட் 1லயே அத செஞ்சுடுங்க. பி கீப் யுவர் செல்ஃப் இன் த சேஃபஸ்ட் பொசிஷன். முதல்ல சீட் எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல தான் ரீ அலாட்மெண்ட் இருக்குல்ல. ஓகே சார்.
சார் போத்திக்கிட்டு படுத்தா அதுக்கப்புறம் என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் ரவீந்திரன். இப்போ நான் இருக்கேன், போர்வையை போத்துக்கிட்டு படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிற காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் வந்தா ஸ்டான்லி போங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ்லயே கண்டினியூ பண்ணுங்க. அதே நீங்க சொல்றது என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிற காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணல, செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டான்லி கிடைச்சா போறேன், இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ் எனக்கு எப்படி கிடைக்கும்ல அப்ப போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. பட் த திங் ஆ இஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ற அலாட் ஆகி வரும் எல்லாருக்கும். அதுல ஜாயின் பண்ணாத சீட்ஸ் இப்ப நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குது. கீழ்பாக்குல கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம்ப்பா. உங்களுக்கு அது வேண்டாம். நான் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறீங்க. இப்படி எந்த ஸ்டூடெண்ட்லாம் கிடைச்ச சீட்ல ஜாயின் பண்ணலையோ, அது மட்டும் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். செகண்ட் ரவுண்டுக்கு நியூ சீட்ஸ்லாம் உருவாகாது. அப்போ நீங்க கேட்கிற காலேஜ்ல தானே எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்பாங்க. ஆமா சார். எல்லாரோட மைண்ட் செட் அப்படிதானே இருக்கும். அப்ப எம்எம்சி ஸ்டான்லி கிடைச்ச ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். அதனால இருக்கு. கொஞ்சம் இருக்கு தங்கம். இல்லன்னு நான் சொல்லல. உங்களுக்காக நான் கரெக்ட்டா சொல்றேன். சான்சஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்ல ஜாயின் பண்ணிருங்க தங்கம். இவ்வளோ மார்க் வாங்கிட்டு நம்ம தப்பான ஸ்டெப் எடுத்து நம்ம இதெல்லாம் தவறுகள். கவுன்சிலிங்ல நம்ம பண்ற தவறுகள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கிற கவர்ன்மென்ட் காலேஜ்ல சேராம இருந்தா அது தப்பு. சேர்ந்துருங்க. செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மென்ட் போடலாம். கிடைச்சா போலாம். இத விட பெட்டர் காலேஜ் கிடைச்சா போலாம். இல்லன்னா இங்கேயே கன்டின்யூ பண்ணிக்கலாம். இத நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த நான் சொன்னத ஞாபகம் வச்சுங்க. இதுலருந்து எந்த ஒரு வேற யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியாப்பா? சார் எஸ் சார். இன்னொன்னு என்னன்னா சார், இப்போ ரவுண்ட் 1ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கீழ்பாக் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கீழ்பாக் அவைலபிளா இருக்குமா இருக்காதா? நீங்க தான் ஜாயின் பண்ணிட்டீங்களே. அது இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது கீழ்பாக். கண்ணு இப்ப நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கீழ்பாக் கிடைச்சு போய் ஜாயின் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறதுல வேற காலேஜ் கிடைச்சா போலாம். இல்லன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச கீழ்பாக் இட் வில் பி வித் யூ ஒன்லி. வை யூ ஆர் ஃபில்லிங் அகைன்? நீங்க தான் ஆல்ரெடி அங்க ஒரு சீட்ல இருக்கீங்களே. ஓகே சார். இல்ல முன்னாடி நான் அந்த மாரி நெனச்சேன். அதான் உங்கள்ட்ட கேட்டேன் சார். தங்கம் இப்போ அ சிம்பிள். நீங்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறீங்க. யூ வாண்ட் 3rd ஃப்ளோர் ஃபார் த வியூ. ஆனா அவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் ரூம் இருக்கு. நீ போய் அந்த ரூம ரூ. 1000 குடுத்து ஸ்டே பண்ணிக்கோ. 3rd ஃப்ளோர்ல இன்னைக்கு நைட் யாராவது காலி பண்ணிட்டு போனாங்கன்னா உனக்கு மாத்தி தரேன். இல்லன்னா அந்த ரூம் தாங்கிறான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம புக் பண்ணிட்டீங்க. அந்த ரூம்ல போய் தங்கியிருக்கீங்க. 3rd ஃப்ளோர்ல காலியானா இந்த ரூம வெக்கேட் பண்ணிட்டு 3rd ஃப்ளோருக்கு போவீங்க. 3rd ஃப்ளோர்ல காலியே ஆவல. அப்ப எங்க இருப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருப்பீங்க. இதே கதை தான் இங்கேயும். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிடுறீங்க. ஸ்டான்லி கிடைச்சா போறீங்க. கிடைக்கலன்னா கீழ்பாக்லயே இருந்துக்க போறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்கிற டவுட்டுக்கு வரேன். இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இன்னொரு ரூம் ஃப்ரீயா இருக்கு. 3rd ஃப்ளோர்ல ஃப்ரீயானா போய்க்கிறேன்னு சொல்றீங்க. இன்னொரு ரூம் ஃப்ரீயா இருந்தா என்ன? ஃப்ரீயா இல்லாட்டி நமக்கு என்ன? அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே நம்ம இருக்கோம். ஆமா சார். அந்த மாதிரி கண்ணு. அண்ட் அகைன் why you need to wait for first floor room? Already you are in the first floor. அந்த மாதிரி எஸ் சார். கீழ்பாக் இப்ப மெடிக்கல் காலேஜ் கிடைச்சதுன்னா நீங்க அங்க ஜாயின் பண்ணிடுறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டான்லி மட்டும் தான் ஃபில் பண்ணவே போறீங்க. கீழ்பாக் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ண உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல காமிக்காது. சின்ஸ் யூ ஆர் இன் ஆல்ரெடி a கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அதனால செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கீழ்பாக் காமிக்காது. மத்த காலேஜ் தான் காமிக்குமே. அப்ப ஸ்டான்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டான்லி காமிக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்டான்லி எடுத்தவங்களுக்கு மத்த காலேஜ் தான் காமிக்கும். அப்போ உங்களுக்கு கீழ்பாக்ல இருந்து ஸ்டான்லி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்க செகண்ட் ரவுண்டுக்கு. கிடைச்சா போறீங்க. கிடைக்கலன்னா யுவர் சீட் இஸ் சேஃப் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி பெய்டு த மணி. யூ ஆர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் கீழ்பாக். யூ ஆர் சேஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் சொல்லுங்க. சார். இப்ப நீங்க சொல்றீங்க ரவுண்ட் 1ல வந்து நம்ம ஃபீ பே பண்ணி நம்ம சேர்றோம். இப்ப நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 2ல வந்து ஸ்டான்லி கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கீழ்பாக்ல இருந்து இப்ப ஸ்டான்லி போறப்ப அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட் ஆர் நாட் ரீஃபண்டட் சார்? அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட் பா. தட்ஸ் வாட் கால்டு ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன? உங்ககிட்ட ஃபைன் வாங்க மாட்டாங்க. நீங்க கட்டின அமௌண்ட் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே சார். சார் வெதர் 3rd ரவுண்ட் போறது நல்லதா சார்? 3rd ரவுண்ட் லாஸ்ட் இயர் அலோவ் பண்ணலையே தமிழ்நாட்டுல. ஓகே சார். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல சீட் கிடைச்ச எல்லாரையும் நிறுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணாதவங்க மட்டும் தான் 3rd ரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் இயர். இந்த வருஷம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே சார்.
தேங்க்யூ. Sir, 587 BC. சார் குட் மார்னிங் சார். நான் செந்தில் Hello. குமரன். சார் குட் மார்னிங் சார். நான் செந்தில் குமரன் பேசுறேன் Hello. சார். செந்தில் குமரன் சார் சார் சொல்லுங்க. சார் குட் மார்னிங். நான் செந்தில் குமரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். செந்தில் குமரன் சார் சொல்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செந்தில் குமரன் சார் சொல்லுங்க. தம்பி வந்து 561 பிசிங் சார். ஓகே சார். இப்போ தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவனுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருதுன்னா செகண்ட் ரவுண்ட்ல அவர் வந்து எம்பிபிஎஸ்க்கு ரீஅலாட்மெண்ட் கொடுக்கலாமாங்க சார்? கொடுக்கலாம் சார். செகண்ட் ரவுண்ட்ல கொடுக்கலாம். ஓகேங்க சார். எஸ் தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ.